எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவுல ஒரு சில அப்டேட்ஸ், தென் நேத்து டிஸ்கஸ் பண்ணாத ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்குங்க. அதெல்லாம் இன்னைக்கு பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் அமேசான் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனிக்கு ஒரு குயிக் காமர்ஸ் ஆர்ம் இருக்குங்க. அமேசான் நவ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல அமேசான் நிறுவனம் வந்து ஒரு 2000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தெரியுது. கம்பெனி வந்து இந்த 2025ஓட முடிவுல நம்பர் ஆஃப் டார்க் ஸ்டோர்ஸ் அப்படின்றத நாங்க 300 ஆக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 2000 கோடி ரூபாய் எதுக்கு அப்படின்னா, ஸ்டோரேஜ், ப்ராசஸிங், தென் டெலிவரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்க இம்ப்ரூவ் பண்றதுக்காக இன்ஃபியூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமேசான். அடுத்து ஆயில் இந்தியா நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா, RVUNL கூட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் எதுக்கு அப்படின்னா, ராஜஸ்தான்ல ஒரு 1.2 ஜிகாவாட் ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட் டெவலப் பண்றதுக்காக போட்டிருக்காங்க. குறிப்பா இதுல 1000 மெகாவாட் வந்து சோலார் ப்ராஜெக்ட், தென் 200 மெகாவாட் வந்து விண்ட் பவர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட்ங்க. அடுத்து ரெண்டாவது அப்டேட் என்னன்னா, கம்பெனி வந்து ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் கூட ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா காப்பர் அண்ட் அசோசியேட்டட் மினரல்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக இந்த HCL நிறுவனத்தோட, அதாவது ஹிந்துஸ்தான் காப்பர் நிறுவனத்தோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க ஆயில் இந்தியா. அது போக ஆயில் இந்தியா நிறுவனத்துக்கு ஆயில் கிரீன் எனர்ஜி லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்சிடரி இருக்குங்க. அதுல அவங்களோட போர்ட்போலியோ என்ன அப்படின்னா, ரினியூவபிள்ஸ், கம்ப்ரஸ்டு பயோகேஸ், தென் கிரீன் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆயில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கன்சிடரபிள் ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ டுவர்ட்ஸ் கிரீன் எனர்ஜி அவங்க ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்காங்க. தென் எக்ஸ்ப்ளோரேஷன், குறிப்பா காப்பர் அண்ட் அசோசியேட்டட் மினரல்ஸ்ல அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தாங்க ஆயில் இந்தியாவை பத்தி பேசணும். அடுத்து ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்து NBCC இந்தியா கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. HUDCO பொறுத்த வரைக்கும் எதுக்கு இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு 4 கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் அக்ராஸ் இந்தியா எக்ஸிக்யூட் பண்றதுக்காக, குறிப்பா உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, குஜராத், டெல்லி இந்த ஏரியாஸ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் NBCCக்கு கிடைச்சிருக்குங்க HUDCO இருந்து. அடுத்து இந்தியாவுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, செப்டம்பர் 12ஆம் தேதியோட முடிஞ்ச வாரத்துல 702.966 பில்லியன் டாலரா இருந்திருக்குங்க ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ். அடுத்து பஜாஜ் ஆட்டோ நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் சேத்தக்குடைய டெபியூட் அப்படின்றது 2020ங்க. ஸோ கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. பஜாஜ் சேத்தக் ஒரு முக்கியமான மைல் ஸ்டோனை கிராஸ் பண்ணிருக்காங்க. 5 லட்சம் வண்டி வித்திருக்காங்க. அதாவது 5,10,000 யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2020ல இருந்து 2025 வரைக்கும் 5 லட்சம் வண்டி கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஒரு மைல் ஸ்டோனுங்க. ஆனா இந்த 5 லட்சம் வண்டியில 2024க்கு அப்புறமே வித்தது மட்டும் ஒரு 40%ங்க. அடுத்து முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கேப் நிறுவனங்களை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, அது மல்டி பேக்கர் ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்ற ஒரு கனவு, ஸ்மால் கேப் ட்ரீம் வந்து நிறைய பேருக்கு இருக்குங்க. ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க, 2017ல இருக்கிற ஸ்மால் கேப் நிறுவனங்களை எடுத்து பாக்குறப்ப, அதே நிறுவனங்கள் 2025ல அது மிட் கேப்பாவோ இல்ல லார்ஜ் கேப்பாவோ கன்வெர்ட் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, லெஸ் தென் 1% ஆஃப் கம்பெனிஸ் தாங்க வந்து 2017ல ஸ்மால் கேப்பா இருந்தது ஒரு மிட் சைஸ் கம்பெனியாகவோ இல்ல ஒரு லார்ஜ் சைஸ் கம்பெனியாகவோ மாறி இருக்கு. அடுத்து டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனி வந்து மொராக்கோ, ஆப்பிரிக்கால ஆர்ம்டு வெஹிக்கிள் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி ஒன்று லான்ச் பண்றாங்க. அதாவது ஒரு இந்திய நிறுவனம் டிஃபென்ஸ் பிளான்ட் போய் ஆப்பிரிக்கால போடுறது ஃபர்ஸ்ட் டைம் பண்றது வந்து டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் தான். அடுத்து இந்தியாவுக்கு மிக நெருக்கத்திலே இருக்கிற நாடான நேபாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உள்நாட்டுக்குள்ள நிலைமை சரியில்லை அப்படின்ற செய்திகள் நிறைய வந்திருக்குங்க. ஐடிசி முற்காலங்கள்ல FMCG தென் ஐடிசி ஹோட்டல்ஸ் நாங்க நேபாளில் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு சூழ்நிலை சரியில்லை அப்படின்னாலும் சஞ்சய் பூரி அவர்கள் இந்த எக்ஸ்பான்ஷன் அப்படின்றது கண்டினியூ ஆகும், தொடர்ந்து நாங்க FMCG தென் ஹோட்டல் செக்டார்ல நாங்க நேபாளில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து கோத்ரேஜ் அப்ளையன்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனி இப்போ வரக்கூடிய ஃபெஸ்டிவல் சீசன்ஸ் எல்லாம் தொடர்ந்து ஃபெஸ்டிவல்ஸ் வருது இல்லையா, இதுல எங்களுடைய சேல்ஸ் டார்கெட் அப்படின்றது 40% இயர் ஆன் இயர் நாங்கள் க்ரோ ஆயிருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அது போக ஃபினான்ஷியல் 26க்கும் டார்கெட் கொடுக்குறாங்க. அதாவது 30% நாங்கள் க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த GST ரிஃபார்ம்ஸ் வந்து எங்களோட டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க. அடுத்து கோத்ரேஜ் ஃபினான்ஸ் லிமிடெட் தென் முத்தூட் ஃபின்கார்ப் இவங்க 2 பேருமே கை கோர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 பேருமே லெண்டிங் பிசினஸ் பண்றவங்க. ஸோ இவங்க 2 பேரும் கை கோர்த்து MSME லெண்டிங்கை நாங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் Tier 2, Tier 3 சிட்டிஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில நாங்க ஃபோக்கஸ் அதிகமா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க லோன் வேல்யூ அப்படின்னா ஒரு 10 lakhsல இருந்து 75 lakhs வரைக்கும் கொடுப்பாங்க. MSME லெண்டிங்காக பார்ட்னர்ஷிப் போடுறாங்க, அது ஒரு பக்கெட் இருக்குங்க. இன்னொரு விஷயம் சொல்றாங்க, அதாவது நாங்க 2 பேரும் எங்க பார்ட்னர்ஷிப்பை எவ்வளவு தூரம் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்னா, கோல்டு லோன் தென் ஹவுசிங் லோன் இது ரெண்டுமே சேர்ந்து நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோல்டு லோன் பிசினஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஏற்கனவே மார்க்கெட் லீடரான முத்தூட் ஃபினான்ஸ் இருக்கிறாங்க, தென் மணப்புரம் ஃபினான்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாம் போட்டியா இப்ப கோத்ரேஜும் முத்தூட் ஃபின்கார்ப்பும் உள்ள வர்றாங்க. ஏற்கனவே முத்தூட் ஃபின்கார்ப்புடைய சப்சிடரி முத்தூட் மைக்ரோஃபின் வந்து நாங்க மைக்ரோ ஃபினான்ஸும் கொடுப்போம், தென் லோன் அகெயின்ஸ்ட் கோல்டும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோல்ட் லோன் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப கோத்ரேஜ் மறுபடியும் போட்டிக்கு உள்ள வர்றாங்க.
அடுத்து சர்வதேச செய்திகள் எடுத்துக்கிட்டோம்னா ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இந்த H1B விசா அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ், ஒன் டைம் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு $1,00,000 கிட்டத்தட்ட 88 lakhs இருக்கும். அது வந்து ஆனுவல் ஃபீஸ் கிடையாது, ஒன் டைம் ஃபீஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக இது வந்து புதுசா விசா அப்ளை பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் விசா ஹோல்டர்ஸ்க்கு இது கிடையாது. இது வந்து ரினிவல் ஃபீஸும் கிடையாது அப்படின்னு சொல்லி அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது போக இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏற்கனவே H1B விசா அவங்கள்ட்ட இருக்கும். வெளிநாடுகளுக்கு போயிருப்பாங்க, அதாவது அமெரிக்கால இருந்து வேற ஏதாவது கண்ட்ரீஸ்க்கு போயிருப்பாங்க. திருப்பி உள்ள வர்றதுக்கு இந்த ஃபீஸ் $1,00,000 அப்படின்றதெல்லாம் அப்ளிகபிள் கிடையாது. இந்த $1,00,000 அப்படின்றது புதுசா ஃப்ரெஷ் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் H1B விசாவுக்கு தான் அப்படின்னு ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் கெயிலா பெட்ரோநெட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கெயில பொறுத்த வரைக்கும் அது டிஸ்ட்ரிபியூஷன் சைடு போயிடும். தென் பெட்ரோநெட்டை பொறுத்த வரைக்கும் ரீகேசிபிகேஷன் அவங்களோட கோர் பிசினஸ்ங்க. எனக்கு அந்த பிசினஸ் தான் பிடிக்கும், அதனாலதான் நம்ம பெட்ரோநெட்டை நம்ம கன்சிடர் பண்றோங்க. வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெட்ரோநெட்டை கம்பேர் பண்றப்ப கெயில் ரொம்ப ரொம்ப சீப்புங்க. அதாவது கெயில் எடுத்துக்கிட்டோம்னா பிரைஸ் டு புக் 1.4 தான் இருக்கும், 10.25 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ் இருக்கும், டெட் டு equity 0.25 இருக்குங்க. பெட்ரோநெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 12 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும், பிரைஸ் டு புக் 2.10 இருக்கும், டெட் டு equity 0.13 இருக்கும். ரெண்டுமே கன்சிடர் பண்ற ரேஞ்ச் தாங்க. அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க் பத்தி கேட்டிருக்காங்க. இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் அதிகமா இருக்கிறது சந்தேகங்களை ஏற்படுத்தலாங்க. பட் பிரைஸ் டு புக் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னை விட கம்மியா தான் இருக்கும். பி அதிகமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ரீசென்ட் குவார்டர்ஸ்ல அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்சிருக்கு. கம்பெனிக்கு புதுசா MD CEO ராஜீவ் ஆனந்த் அவர்கள் வந்திருக்காங்க. அவர் கம்பெனியை டேர்ன் அரௌண்ட் பண்றதுக்கு நம்ம மினிமம் ஒரு 2 to 3 years கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 4 or 5 years வெயிட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ரிட்டர்ன்ஸோட நம்மளும் வெளில வரலாம். இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் வந்து 16ல இருந்து 26 மாத்துறதுக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் தயாரா தான் இருக்கிறாங்க. அது எப்போ நடக்கும் அப்படின்றதுதான் கேள்வி. ஸோ அப்பப்போ குறையிறப்ப 1-2 கன்சிடர் பண்ணலாம். பட் 6 to 7 years வெயிட் பண்ணணும். அடுத்த ஒரு நண்பர் வந்து ஐடிசி தென் இண்டஸ்இண்ட் போன்ற நிறுவனங்களுக்கு என்னுடைய புரோக்கரேஜ் ஆப் வந்து செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த நிறுவனங்களுடைய பிசினஸ் என்ன, அவங்களோட ப்ரொமோட்டர் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியணுங்க. அந்த பிசினஸை நீங்க கன்சிடர் பண்றதுக்கு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அது குறையிறப்பதாங்க கன்சிடர் பண்ண முடியும். ஸோ செல் ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது குறைய போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை நினைச்சு பயப்பட வேண்டிய தேவையில்லைங்க. ரெண்டுமே வந்து நல்ல நிறுவனங்கள் தான், ரெண்டுமே வந்து நல்ல மேனேஜ்மெண்ட் இருக்கு. ஸோ கீழே இறங்கி வந்தா எனக்கு அட்வான்டேஜ் தான். அடுத்து ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் பத்தி கேட்டிருக்காங்க. அது ஓவர் வேல்யூட் சைடு தான் இருக்கு, வேணா நீங்க ஆயில் இண்டியாவை பார்க்கலாம். அடுத்து NHPC பத்தி கேட்டிருக்காங்க. NHPC 30 டைம்ஸ் விட அதிகமா இருக்குங்க, காஸ்ட்லி தான். இதுக்கு பதிலாக நீங்க டாடா பவர் கூட பார்க்கலாம், 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். ஸோ NHPC கம்பேர் பண்றப்ப டாடா பவர் சீப்பு. அடுத்து கோல்டு அண்ட் சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. சில்வர்ஸ் நான் பெரும்பாலும் கன்சிடர் பண்றது இல்லைங்க. கோல்டு ஆல் டைம் ஹைல இருந்தாலும் உங்களுக்கு எப்பெல்லாம் சின்ன சின்ன அமௌண்ட் கிடைக்குதோ அப்ப எல்லாம் கோல்டு ETF கன்சிடர் பண்றது நல்லது. அதுக்காக வெறும் கோல்டை மட்டுமே கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அது ரிஸ்க் தாங்க. ஸோ நம்மள்ட்ட நிறைய பேஸ்கெட் இருக்கு, அதுல ஒரு பேஸ்கெட் வந்து கோல்டா இருக்கலாம், அவ்வளவுதான். அடுத்து அப்ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக் பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கு சார், எது வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் பிளஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலங்க, நான் பேசிக் தான் யூஸ் பண்றேன். நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் அப்ஸ்டாக்ஸ் வந்து யூஸ் பண்றேன். நான் பெரும்பாலும் மாசத்துக்கு ஒரு தடவை தான் ஸ்டாக் கன்சிடர் பண்ணுவேன். அதுவும் இப்ப சமீபத்தில் அப்ஸ்டாக்ஸ் வந்து கன்சிடர் பண்றதே இல்லைங்க. ஒரு காலங்கள்ல அப்ஸ்டாக்ஸ்ல நான் வந்து கன்சிடர் பண்ணது அது அப்படியே இருக்கு. ஃப்ரெஷ் என்ட்ரிஸ் எல்லாமே நான் ICICI டைரக்ட்ல தான் போறேன். அதுவும் ஒரு மாசத்துக்கு ஒரு 2000 2500 அவ்வளவுதான். ஒரு தடவை தான் நான் ஒரு மாசத்துக்கு ஸ்டாக்கே வாங்குவேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது பேசிக்கா இருந்தாலும் சரி பிளஸ்ஸா இருந்தாலும் சரி எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. அடுத்து ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. சார் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுது, 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் கேபிள் செக்டரை ட்ரேஸ் பண்றதே இல்லைங்க. என்ன காரணம் அப்படின்னா CMI கேபிள்ஸ் அப்படின்னு நிறுவனத்துல நான் ஏற்கனவே பல்ப் வாங்கியிருக்கேன், அதனால கேபிள் செக்டரை நான் பாக்குறது இல்லை. பட் ஃபினோலெக்ஸ் நல்ல குரூப் தான். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா 1-2 கன்சிடர் பண்ணலாம். அடுத்து பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோங்க. 51 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் காஸ்ட்லியான சைட்ல தான் இருக்கு. அதே மாதிரி வேதந்தா குழுமம் பத்தியும் கேட்டிருக்காங்க. வேதந்தா ஸ்டாக் எப்படி சார்ன்ட்டு. வேதந்தாவை நான் கன்சிடர் பண்றது இல்லைங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு டெட் ஜாஸ்தி, அதனால நான் கன்சிடர் பண்றது இல்லை. அடுத்து அப்போலோ டயர்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. அப்போலோ டயர்ஸ்க்கும் டெட் டு ஈக்விட்டி இருக்குங்க, 0.3 இருக்கும். தென் 36 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். உங்களுக்கு வேணும்னா கன்சிடர் பண்ணலாங்க. என்ன காரணம் அப்படின்னா இப்ப ரீசென்ட் குவார்டர்ல அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்சது, ஒன் டைம் எக்ஸ்பென்சஸ்னால ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்ச மாதிரி தெரியுது. ஸோ டயர் செக்மெண்ட் வேணும் அப்படின்னா அப்போலோ டயர்ஸை பார்க்கலாம். JK டயர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டெட் டு ஈக்விட்டி அதிகமா இருக்கும். MRF டயர்ஸ் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஷேருக்கே 1.5 lakhs வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா டயர் செக்டர் வேணும் அப்படின்னா அப்போலோ டயர்ஸை பார்க்கலாம். அடுத்த ஒரு நண்பர் வந்து என்கிட்ட கோல்டு இருக்கு சார், பிசிக்கல் கோல்டா இருக்கு, அதை கொண்டு போய் நான் பிளச் பண்ணிட்டு திருப்பி நான் கோல்டை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
கோல்டு ஏற்கனவே பயங்கரமா ரேலி ஆயிடுச்சுங்க. இந்த ரேலி எவ்வளவு தூரம் கண்டினியூ ஆகும் அப்படின்றது தெரியாது. கண்டினியூ ஆகாம பல ஆண்டுகளுக்கு இங்கேயே சுத்திட்டு இருக்கலாம். டெய்லி 5, 10, 100, 200 ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கலாம். அது நமக்கு கிளியரா தெரியாது. ஸோ கடன் வாங்கி முதலீடுகள் அப்படின்றது எந்த முதலீடா இருந்தாலும் சரிங்க. அது கோல்ட்லயே முதலீடு பண்றதா இருந்தாலும் அது வேணாங்க. இது என்னுடைய வியூ. உங்களால எவ்வளவு முடியுதோ உங்கள்கிட்ட இருக்கிற நிறைய பேஸ்கெட்ல ஒரு பேஸ்கெட்டா கோல்டு போடுங்க. அது ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி அதை வந்து தொடர்ந்து 5, 10ன்னு நீங்க ETF-ஆவும் கன்சிடர் பண்ணலாம். இல்ல பெரிய அமௌண்ட் இருக்கு அப்படின்னா பிசிக்கல் கோல்டாவும் கன்சிடர் பண்ணலாம். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.